கோவையைச் சேர்ந்த நண்பரிடமிருந்து ரஃபேல் கை கடிகாரத்தை வாங்கியதாகவும் இந்த கடிகாரத்தின் விலை 3 லட்சம் ரூபாய் தான் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்துள்ள ரஃபேல் கை கடிகாரம் குறித்து அரசியல் ரீதியாக சர்ச்சைகள் வெடித்த நிலையில் இந்த கடிகாரத்தை வாங்கியதற்கான ரசீதை சித்திரை மாதம் 1ஆம் தேதி வெளியிடுவதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ரஃபேல் கை கடிகாரம் வாங்கியதற்கான ரசீதை வெளியிட்டார். மேலும் தனது வங்கிக் கணக்கு, சம்பள விவரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட்டார். அப்போது பேசிய அண்ணாமலை தான் அணிந்திருக்கும் ரஃபேல் கை கடிகாரம் பெல் அண்ட் ரோஸ் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்டதாகவும் ரஃபேல் கை கடிகாரம் வரிசையில் 147வது கடிகாரத்தை தான் வாங்கியதாகவும் கூறினார். கோவையைச் சேர்ந்த சேரலாதன் ராமகிருஷ்ணன் என்ற நண்பரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த கடிகாரத்தை வாங்கியதாகவும் தெரிவித்தார். மாதம் 8 லட்சம் ரூபாய் செலவு செய்து வரும் நிலையில் வீட்டு வாடகை, காருக்கு பெட்ரோல் என அனைத்தையும் நண்பர்கள்தான் பார்த்துக் கொள்வதாகவும் கூறினார். கோயம்புத்தூர்ல ஜின்சன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறுவனம் வாட்ச் கம்பெனி ஜின்சன் டைம்ஸ் பிரைவேட் லிமிடெட் ரேஸ் கோர்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த வாட்சினுடைய 2வது வாட்ச் இந்தியாவிலே இந்த ஜின்சன்ல விற்கப்பட்டிருக்கிறது. இந்த 2021 மார்ச் மாதத்துல இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர் சேரலாதன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர், சேரலாதன் ராமகிருஷ்ணன் என்கின்ற நண்பர் இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர். இந்த வாட்ச் எனக்கு மே மாசத்துல இந்த ரஃபேல் வாட்ச் நீக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு ஜின்சன் அவர்களுக்கு கூட இருந்து சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாட்ச் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் வாங்குவதற்கான ரசீது இருக்கு. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்ததை போன்று திமுக நிர்வாகிகள் அவர்களின் சொத்துப்பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளின் ஊழல் பட்டியல்களும் வெளியிடப்படும் என்று திட்டவட்டமாக கூறினார். தமிழ்நாடு அரசில் இதுவரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியினுடைய ஊழலும் 2024 ஒரு கட்சி கொடுப்பார்கள். அனைத்தையும் 2024 கொண்டு வருவார். காரணம் ஊழலை எதிர்க்கணும், மொத்தமாக எதிர்க்கும். இந்த டாபிகளை எதிர்க்கக்கூடாது. மக்களுக்கு நம்ம நம்பிக்கை இருக்காது. அனைவரையும் மொத்தமாக எதிர்ப்போம். எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எதிர்க்கக்கூடாதுன்னா டெல்லி போய் அண்ணாமலை மாத்திக்குவாங்க. தொடர்ந்து பேசிய அண்ணாமலை யாருடைய தயவாலும் தான் எம்பி ஆக வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். யாருக்கும் பயந்தோ பணிந்தோ புரிந்தோ இவங்க தயவுல நான் எம்பியாக எலெக்ஷன் தோற்பாங்க நான் நினைப்பேன். என்னுடைய ஊழல் என்பது 100% உறுதியாக மேலாக. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்திருந்த போது தன்னை சந்திக்க வர வேண்டாம் என்றும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும்படி கேட்டுக் கொண்டதாகவும் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். பிரதம மந்திரி இங்க வருவாங்க, பிரதம மந்திரியே தொலைபேசியில் கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ சென்னை வராது, நீ உனக்கு கொடுக்கப்பட்டது கூடிய பணி கர்நாடகா பணி, மிக சிறப்பாக அதுதான் நீ உட்கார்ந்து செஞ்சு 6 நாட்கள் நல்ல வேட்பாளரை கொடுக்க வேண்டிய பணி வராதுன்னு பிரதமர் சொல்லுவாரு, வரமாட்டேன் வேலை செய். அண்ணாமலையை மாநில தலைவராக தூக்கிட்டாங்க, அண்ணாமலை இங்க வரல, அண்ணாமலை அவங்க மோடிஜி அண்ணாமலைக்கு போவோம், மோடிஜி அண்ணாமலை கண்ணை பார்க்க மாட்டாங்க. இந்த அண்ணாமலை அந்த தூண்ல இருந்து மோடிஜியை கை கொடுப்பதற்காக அண்ணாமலை வரல, எங்கேயோ இருக்கிற தொண்டனை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி மோடிஜி கையில கொடுப்பதற்காக நான் மோடிஜியை தினமும் தான் பார்த்துட்டு இருக்கோம். மோடிஜியை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தூண்ல இருந்து மோடிஜியை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது மோடிஜிக்கும் இல்லை, மோடிஜியும் அது விரும்ப மாட்டேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் பட்டியல் என்பது அரசியல் ஸ்டண்ட் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சொத்து பட்டியல் திமுகவில் எல்லாருக்கும் இவ்வளவு சொத்து பட்டியல் அண்ணாமலை வெளியிட்டு அதுல இன்னொரு பேர்ல இவ்வளவு கோடி இருக்குன்ற மாதிரி வெளியிட்டு இருக்காரு. அது என்ன பரபரப்புக்காகவா இல்ல உண்மை இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நீங்க அதோட பட்டியல நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல இது பிஜேபி வளர்ச்சிக்காக ஒரு இதுவா? அரசியல்
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் ரஃபேல் கைகடிகாரம் வாங்கியதற்கான பில் என கூறி ஒரு சீட்டை காண்பித்து ஏமாற்றியிருப்பதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். பேட்டியே சீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரஃபேல் பில்லு காட்டுவாங்க, பில்லு காட்டுவாங்க. நீங்களா பாத்தீங்களா? பில்லு காமிச்சாரா? He has shown only a chit. He has started the meeting by cheating, by showing a chit. சிட்டை காமிச்சு சீட் பண்ணிருக்காரு. சிட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பில். அந்த பில்ல காமிச்சாரா? ஏதோ சிட்டை காட்டுறாரு. சிட்டை காட்டி சீட்டிங்க முதல் பிரஸ் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறார். சோ சீட்டி அண்ணாமலை இப்படிதான் சொல்லியிருக்காரு. திமுகவின் சொத்து என அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் பட்டியல் தொடர்பான ஆவணங்களை 15 நாட்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரித்துள்ளார். சார்பில் வழக்கு போடுவது என்றாலும் பொதுச் செயலாளரால் அனுமதிக்கப்பட்ட அமைப்பு செயலாளர் நான் சவாலாக அண்ணாமலைக்கு உங்கள் மூலமாக விடுகிறேன். இந்த 1408 கோடி ரூபாய் சொத்துக்கான பத்திரங்களை இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள்ளாக வெளியிட வேண்டும், இவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதே போல டிஎம்கே ஓன்டு ஸ்கூல்ஸ், நாங்கள் ஸ்கூல் நடத்தணும். அதற்கடுத்து டிஎம்கே ஓன்டு காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் 34 crores 184.71 crores என்று சொல்லியிருக்கிறார். இதற்குரிய ஆவணங்கள் தஸ்தாவேஜுகள் இருந்தால் உடனடியாக அண்ணாமலை அவர்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதையெல்லாம் எதுக்காக இந்த நாடகத்தை அவர் அரங்கேற்றினார் என்று சொன்னால், இந்த மாதிரி அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் இருக்கக்கூடிய இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அரசியலில் சிலர் தங்களது நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என தவறான விஷயங்களை பேசி வருவதாகவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தனக்கு அவசியமில்லை என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். சில பேர் அரசியல்ல அவங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தவறான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம். பாஜகவினருக்கு தொடர்புடைய பல்வேறு மோசடி புகார்கள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கில் அண்ணாமலை செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மனு தங்கராஜ் சாடியுள்ளார். அவர் வெளியிட்ட பட்டியல் ஒரு பொருட்டே இல்லை எனவும் உதாசீனப்படுத்தியுள்ளார். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்ப ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி, அந்த மோசடி பாஜக தலைவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் அந்த மோசடியில் ஈடுபட்டதாக தெளிவாக வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் அவங்க டைவர்ட் பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா மக்களுடைய அது என்ன ஓட்டத்தை திசை திருப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. பாஜக ஊழல் பட்டியலை திமுக வெளியிட ரெடியாகுமா? பாஜக ஊழல் பட்டியல் சந்தி சிரிக்கிய அளவுக்கு ஊர் ஊரா எல்லாருக்கும் தெரியும். இதை புதுசா வெளியிடுகின்றது ஆங்கிலத்தில் சொல்லுங்க அட்டென்ஷன் சீக்கிங் சிண்ட்ரோம். சிலருக்கு நான் இதுக்கு காட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், அது மாதிரி ஒரு அட்டம் இல்லை. இதை வேற அங்க என்ன இருக்க போகுது? தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் அருகே அம்மா உணவகத்திற்குள் புகுந்த பாம்பை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அடித்துக் கொன்ற வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. பூச்செடியில் பாம்பு புகுந்தது குறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் வர சற்று தாமதமானதால் பெரம்பலூர் நகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் லத்தியால் அந்த பாம்பை அடித்துக் கொன்றார். கொடைக்கானல் பேர்ஜும் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த யானை கூட்டம் அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றதால் சுற்றுலாப் பயணிகள் வருகைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. பேர்ஜும் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 4 யானைகள் குட்டிகளுடன் சுற்றித் திரிந்தன. இதையடுத்து அந்த பகுதிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது அந்த யானைகள் வேறு பகுதிக்கு சென்றதால் இன்று முதல் மீண்டும் அனுமதிக்கப்படுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் பவர் பிளான்ட் ஏற்றி சென்ற லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். புறவழிச்சாலையில் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது நிகழ்ந்த விபத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த அஸ்வக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஃபஹீம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிதம்பரம் அருகே பிசிக ஒன்றிய துணைச் செயலாளர் வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
கரிக்குப்பத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி வீட்டில் புதுச்சேரி மதுபான பாட்டில்களை விற்பனை செய்து வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் 36 பெட்டிகளில் இருந்த 1729 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சத்தியமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தீ தொண்டு வாரத்தை முன்னிட்டு பணியில் உயிரிழந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடும்போது தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். திருவாரூரில் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம், அழகு காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கமலாலயம் மாற்று உரைத்த விநாயகர் கோயிலிலிருந்து பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் கோயிலை வந்தடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் காதல் திருமணம் செய்து கொண்ட கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் அவரது கணவன் காலால் எட்டி உதைத்து சண்டையிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சீர்காழி தென்பாதி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் அவரது காதல் மனைவியை ஸ்கேன் செய்ய வந்த இடத்தில் வயிற்றில் உதைத்து சண்டையிட்டுள்ளார். வலியால் துடித்த அப்பெண்ணை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் தம்பதிகள் இருவரும் சண்டையை மறந்து சமாதானம் அடைந்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநீர் அண்ணாமலையார் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படும் அபூர்வம் இன்று நிகழ்ந்தது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை 7 மணிக்கு திருநீர் அண்ணாமலையார் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுந்தன. அப்போது ஏராளமான பக்தர்கள் அரோகரா என கோஷம் முழங்க வழிபாடு நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண்ணின் வீட்டில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணவனை இழந்த ரெஜினா என்பவருக்கும் ஏற்கனவே திருமணமான செல்வகரந்தி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர்கள் திருமணத்திற்கு உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ரெஜினா குழந்தைகளுடன் தனது சகோதரி வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் விரக்தியடைந்த செல்வகணபதி நேற்று இரவு ரெஜினா பேகத்தின் வீட்டின் முன்பு தற்கொலை செய்து கொண்டார். தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு வீட்டிலேயே மருத்துவம் பார்த்து வந்த பெண் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலத்தட்டப்பாறை கிராமத்தில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய சந்திரா என்பவர் வீட்டிலேயே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதேபோன்று புதுக்கோட்டையில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர் அங்கப்பனும் வீட்டில் வைத்து பலருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். திரைப்படத்தில் எழுதுவதற்கான வாய்ப்பை திமிரோடு கேட்டவர் வைரமுத்து என இயக்குநர் பாரதி ராஜா கூறியுள்ளார். திருவின் குரல் திரைப்படம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவரும் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். லைகா நிறுவனம் தயாரிக்கும் திருவின் குரல் திரைப்படத்தில் பணியாற்றியவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாயகன் அருள்நிதி, நாயகி ஆத்மிகா, இயக்குநர் ஹரிஷ் பிரபு மற்றும் படத்தில் நடித்துள்ள பாரதி ராஜா, கவிஞர் வைரமுத்து ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய வைரமுத்து, சென்னைக்கு வருவதற்கு முன்பு தனக்கும் பாரதி ராஜாவுக்கும் எந்த அறிமுகமும் கிடையாது என்று கூறினார். அவர் ஊர் தேனி, என்னுடைய ஊர் வடுகப்பட்டி, 2க்கும் 9 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். 2 பேரும் பார்த்து கொள்ளவில்லை. நான் உங்கள் ஊர்க்காரன் என்று அவருக்கும் சொன்னதில்லை. நீங்கள் எங்கள் ஊர் எந்த ஊர் என்று அவரும் கேட்டதில்லை. ரொம்ப நாள் கழித்து என்னை கேட்கிறார், நீங்க வடுகப்பட்டியா? கடைசியில தான் தெரியுது நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று. முதல் முறையாக திரைப்படத்தில் பாட்டு எழுத வைரமுத்து வாய்ப்பு கேட்டதை பாரதி ராஜா நகைச்சுவையாக எடுத்துரைத்தார். இவர் புத்தகம் எழுதியிருக்கார், திருத்தி எழுதிய தீர்ப்புகள். அப்பவும் இன்னைக்கு இருக்க கம்பீரம் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருந்தாரு. ஆபீஸர் என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி வந்து சான்ஸ் கேட்க வந்தாலே என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்தி போயிட்டான். போன பின்னாடி நான் பிளைட்ல வந்து படிக்கிறேன், எங்க ஊர் மழை வருது, நதி வருது, மஞ்சள் ஆறு வருது, இவன் யாரு? பின்னர் வைரமுத்துவை இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் அறிமுகப்படுத்தியதையும் நினைவு கூர்ந்தார். நானும் இளையராஜா
இப்பதான் சொன்னேன், ஏய் இந்த புத்தகம் எழுதியிருக்கான் திமிர் பிடிச்சவன் சொல்லி போன் அடிச்சு நம்பர் பிடிச்சி வந்துட்டாங்க. இப்படி வந்து அப்பொழுதே கம்பியார் கர்வத்தை அடக்க மாட்டான் போல் இருக்கே. அவன் இளையராஜா அதுக்கு மேல் நிற்பான். வைரமுத்து முதல் பாடலை எழுதியவுடனே இளையராஜா அசந்து விட்டதாக பாரதி ராஜா குறிப்பிட்டார். பொன்மாலை போகுது இதுக்கு பாட்டுல சந்தத்துக்கு இவரு கொஞ்சம் இப்படி போனாரு. எவனே கூட்டிட்டு வந்து கழுத்த இருக்கிறேங்க இதுவா போகும். அப்படி வந்தாரு. 2 செகண்ட்ல பேப்பர் வச்சாரு. அவன் எடுத்து பார்த்தான். அதில் ஆரம்பிச்சது. வைரமுத்துவின் திரைப்பயணத்திற்கு விதை போட்டது தானாக இருந்தாலும் வளர்ச்சி அவருடையது என்றார் பாரதி ராஜா. இன்னைக்கும் இல்லாம சொல்லுவாங்க வைரமுத்து, அது உரிச்சம்ல பெருமை. எனக்கு என்ன தெரியுமா, அந்த விதையாக போட்டோம். போராளை பொண்ணுத்தாயி பாடலில் இடம்பெற்ற பஞ்சாரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று AR ரஹ்மான் கேட்டதாக வைரமுத்து கூறினார். பால்வீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு. இது AR ரஹ்மான் கேட்கிறார், பஞ்சாரம்னா என்ன சார்? பாட வந்த பொண்ணு கேட்குது, சொன்னலதா சார் பஞ்சம். வாட்ஸ் தி மீனிங் ஃபார் பஞ்சாரம் சார்? நீங்க பாருங்க, பஞ்சாரம் கோழியை அடைச்சு வைக்கிற கூட, அது அப்படின்னா என்ன சார்? இப்போ இனிமே உங்களுக்கு விளக்கவே முடியும். வரும் காலத்தில் தமிழர்களின் கலாச்சாரத்தை தேடும் ஆராய்ச்சியாளர்கள் பாரதி ராஜாவின் படங்களை பார்த்தால் போதும் என்றார். இன்றைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு கீழடியை தோண்டிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு பாரதி ராஜாவை தோண்டினால் போதும், வைரமுத்துவை தோண்டினால் போதும். நான் சொல்வதற்கு கூச்சப்படவில்லை, இளையராஜாவை தோண்டினால் போதும். நவீனமும் விஞ்ஞானமும் மண் வாசனையும் கலந்த கலவைதான் வைரமுத்து என பாரதி ராஜா புகழாரம் சூட்டினார்.